எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவரோட சினிமா வாழ்க்கையில ஒரு உச்சக்கட்ட தருணத்தை பத்தி தான். ஒரு மிகப்பெரிய கௌரவம் அவருக்கு கிடைச்சிருக்கு. அது என்ன, அது எப்படி ஒரு சரித்திர நிகழ்வா மாறுச்சுன்னு வாங்க விரிவா பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, 50 வருஷம் நடிப்பு ஒரு 10-15 வருஷமா தான் இருந்துச்சு அன்னு சொல்றாரு. இவ்ளோ பெரிய விருத வாங்கின பிறகும் சூப்பர் ஸ்டார் சொன்ன இந்த வார்த்தைகள்ல எவ்ளோ ஒரு பணிவு, எவ்ளோ ஒரு கலை மேல இருக்கிற காதல் தெரியுது பாத்தீங்களா? ஒரே வரியில எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. சரி, வாங்க இப்ப நேரா கோவாவுக்கு போலாம். அங்க நடந்த அந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுல அப்படி என்ன ஒரு பெரிய கௌரவம் தலைவருக்கு காத்துட்டு இருந்துச்சு? அவருக்கு கிடைச்சது சாதாரண விருதல்ல, வாழ்நாள் சாதனையாளர் விருது. அதாவது லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட். இது எங்க கொடுத்தாங்கன்னா 2025ல நடந்த 56வது இந்திய சர்வதேச திரைப்பட விழா, அதாவது IFFIல. ஒரு கலைஞர் சினிமாவுக்கு செஞ்ச மகத்தான பங்களிப்பை பாராட்டி கொடுக்கிற ஒரு விருது இது. சொல்லப்போனா இந்திய அரசாங்கம் ஒரு நடிகருக்கு கொடுக்கிற மிக உயர்ந்த கௌரவங்கள்ல இதுவும் ஒண்ணு. இந்த விழா எவ்ளோ பெரியதுன்னு பாருங்க. 56வது சர்வதேச திரைப்பட விழா கோவால பனாஜில நடந்திருக்கு. சும்மா இல்ல, 81 நாடுகள்ல இருந்து 240க்கும் அதிகமான படங்கள் திரையிடப்பட்டிருக்கு. இப்படி ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டேஜ்ல தான் நம்ம சூப்பர் ஸ்டாரை கௌரவப்படுத்திருக்காங்க. நினைச்சு பார்க்கவே பெருமையா இருக்கு இல்லையா? சரி, அடுத்ததா இந்த விருதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த நம்பவே முடியாத மைல்கல்ல பத்தி கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க. 50, ஆமாங்க, அரை நூற்றாண்டு ரஜினிகாந்த் சினிமாவுக்கு கொடுத்த வருஷங்களோட எண்ணிக்கை இது. இது வெறும் ஒரு சாதனைன்னு சொல்லிட முடியாது, இது ஒரு சகாப்தம். இந்த 50 வருஷங்கிறது வெறும் ஒரு நம்பர் கிடையாது. யோசிச்சு பாருங்களேன், தாத்தா காலத்துல இருந்து இன்னைக்கு பேரன் வரைக்கும் 3 தலைமுறை ரசிகர்களையும் தன்னோட ஸ்டைலாலையும் நடிப்பாலையும் கட்டி போட்டிருக்காரு. அது ஒரு மேஜிக் மாதிரி. அதனாலதான் இந்த விருது வெறும் இந்திய சினிமாவுக்கானதில்ல, ஒட்டுமொத்த உலக சினிமாவுமே அவருக்கு கொடுக்கிற ஒரு பெரிய மரியாதையா பார்க்கப்படுது. இந்த விழாவுல எல்லாத்தையும் விட பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? தலைவர் ரஜினிகாந்த் பேசின அந்த ஏற்புரைதான். ரொம்ப எளிமையா ஆனா மனசு தொடுற மாதிரி இருந்துச்சு. அவர் என்ன சொன்னாருன்னு கேளுங்க. எனக்கு இன்னும் 100 ஜென்மம் கிடைச்சாலும் நான் ஒரு நடிகனா இதே ரஜினிகாந்தா பிறக்கத்தான் ஆசைப்படுவேன்னு சொன்னார். அடடா, ஒரு கலைஞனுக்கு தன்னோட கலை மேல இருக்கிற காதல இதைவிட அழகா, இதைவிட ஆழமா யாராலையும் சொல்லிட முடியாது. இது வெறும் வார்த்தைகள் இல்ல, இது அவரோட பேஷனுக்கு ஒரு சாட்சி. ஆனா அவரோட நன்றி இதோட முடியல. அவர் நன்றி சொன்னது யாருக்கு தெரியுமா? அவர் இந்த விருத என்ன வாழ வைக்கும் தெய்வங்களான தமிழ் மக்களுக்கு சமர்ப்பிக்கிறதா சொன்னாரு. இந்த ஒரு வரி எவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான வார்த்தை பாருங்க. இது வெறும் ஒரு ஆக்டர் ஃபேன் உறவு கிடையாது. அவருக்கும் தமிழ் மக்களுக்குமான அந்த ஆழமான பந்தத்தை இது திரும்பவும் உறுதிப்படுத்துது. தன்னோட இத்தனை வருஷ புகழுக்கும் வளர்ச்சிக்கும் காரணம் நீங்க தான் அவர் எவ்ளோ பணிவா ஏத்துக்கிறாரு பாருங்க. சரி, வாங்க அடுத்த கட்டத்துக்கு போலாம். இந்த விருதுக்கு இந்த சமயத்துல இவ்ளோ முக்கியத்துவம் ஏன் கொடுக்கப்படுது, அதோட ஆழமான அர்த்தம் என்னன்னு கொஞ்சம் பார்க்கலாம். இந்த கௌரவத்தோட தாக்கத்தை நாம ஒரு 3 முக்கியமான விஷயமா பிரிக்கலாம். ஒன்னு, இது அவரோட அரை நூற்றாண்டு கலை பயணத்துக்கு கிடைச்ச ஒரு மகுடம். 2வது, இவ்ளோ பெரிய இடத்துல இருந்தும் அவர் காட்டுற அந்த பணிவுக்கும் நன்றிக்கும் இது ஒரு அடையாளம். கடைசியா 3வது, சினிமாக்குள்ள வரணும்னு நினைக்கிற ஒவ்வொரு இளைய தலைமுறைக்கும் பாருங்க, அர்ப்பணிப்போட இருந்தா எங்க வேணாலும் போகலான்னு சொல்ற ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். சரி, இப்ப நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த விருது எதை அடையாளப்படுத்துது, என்ன மாதிரியான ஒரு லெகசியை இது உருவாக்குதுன்னு பார்க்கலாம். அப்போ கடைசியா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இது வெறும் கையில வாங்குற ஒரு விருது மட்டும் இல்ல. இது அர்ப்பணிப்பு, பணிவு, அப்புறம் ரசிகர்கள் கொடுத்த அந்த அசைக்க முடியாத அன்பு, இந்த 3 தூண்கள் மேல கட்டின ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தோட கொண்டாட்டம் இது. அப்போ ஒரு கேள்வி வருது, ஒரு ஜாம்பவானோட உண்மையான பெருமைங்கிறது அவங்க வாங்குற விருதுகள்ல இருக்கா, இல்ல அவங்க தன்னோட கலையால தொட்ட கோடிக்கணக்கான இதயங்கள்ல இருக்கா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கேள்வியோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். நன்றி.